சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிவா மூர்த்திக்கிட்ட விக்ரம் பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. அதை கேட்டு மூர்த்தி என்ன சிவா இப்படி சொல்கிற, நீ சொன்னோன்னு சொல்லி தான் நான் அவன் மேலே கை வச்சிட்டேன். ஆனால் இப்போ அவன் பெரிய கோட்டீஸ்வரன், அவன் நினச்சா அரை மணி நேரத்தில் சிஎம்மை கூட பார்க்க முடியும்னு சொல்கிறியே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா, மூர்த்தி இப்போ நீ எதுக்காக நீ பயப்படுற, பண்ண சொன்னது நானே தைரியமாக இருக்கேன், நீ எதுக்காக இப்படி பயப்படுற, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ, அந்த விக்ரம் முதல்ல பொழைச்சா தானே, அவன் இப்போ ஐசியூவில் தான் இருக்கான், அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 20 லட்சம் தேவைப்படுமா, அந்த 20 லட்சத்தை யார் கட்டுவாங்க, கட்டினா தான் ஆப்ரேஷனே பண்ணுவாங்க, அப்போ தான் அவன் உயிரோடு வர முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மூர்த்தி என்ன சிவா இப்படி சொல்கிற, இப்போ தான் அவன் கோட்டீஸ்வரன்னு சொன்னேன், அவனால் 20 லட்சம் கட்ட முடியாதா அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவா அவன் கோட்டீஸ்வரன்னு நமக்கு தான் தெரியும், ஏன் அவனுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி அவனுக்காக பணத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீ எதுக்கும் பயப்படாத, அவன் செத்தாதான் நாம் இதிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நர்ஸ் ஆப்ரேஷனுக்காக சைன் வாங்கிறதுக்காக வெளியில் வராங்க. இங்கே பேஷண்ட்டோட பிளட் ரிலேஷன் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மகா எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அதுக்கு சைன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே காளிமுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க. அப்போது நர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் யார் அவருக்கு அப்படின்னு கேட்க, விக்கி சொல்கிறாங்க, இவர் அவங்களோட அப்பா தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அப்போது சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவா அங்கே வராங்க. சிவா அங்கே காளிமுத்துவை பார்த்து சொல்கிறாங்க, காளிமுத்து என்ன நீங்கள் கையெழுத்து போடுறதுக்காக வரீங்க, முருகன் என்ன நீங்கள் பெற்ற பிள்ளையா, உங்களுக்கு இருக்கிறது 2 பொண்ணு தான், எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் அவனுக்காக கையெழுத்து போடுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த நர்ஸ் கேட்குறாங்க, அப்போது இவர் அப்பா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை அப்பாலாம் கிடையாது, இவருக்கு 2 பொண்ணுங்க தான் அப்படின்னு அந்த நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அப்போது சிவா காளிமுத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டு கையெழுத்து போட்டுட்டு போயிடுவீங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா, முருகனுக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா அண்ணன் ஏன் அண்ணன் இப்படி பேசுகிறீங்க, அதெல்லாம் முருகனுக்கு எதுவும் ஆகாது, அவர் நல்லபடியாக பொழைச்சி வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, நீ சொல்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி நிறைய பேர் உயிர் பழிச்சவங்களும் இருக்காங்க, ஆனால் அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி செத்து போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி முருகனை செத்துட்டா நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. கை ஓங்கின உடனே சிவாவுக்கும் பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே ஓங்கின கையை அப்படியே கீழே இறக்கிடுறாங்க. அண்ணன் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, முருகன் நல்லபடியாக பழிச்சு வந்துடுவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவா மனசுலேயே நினைக்கிறாங்க, காவேரி என்னையே அடிக்க கை ஓங்கிட்டல, நீ எப்படி அந்த முருகனோட சேர்றன்னு நான் பார்க்குறேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ அவனோட சேரவே முடியாது அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. மகா அந்த ஃபார்மை வாங்கி கொடுங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம், நானே சைன் பண்ணுறேன் அப்படின்னு சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நர்ஸ் அதை பார்த்துட்டு, என்ன மேடம் ஒய்ஃப்ன்ற இடத்துல சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல பண்ணிட்டேனா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கா. அப்போ சிவா யோசிக்கிறாங்க, அவனோட ஒய்ஃப் இவ தானே கரெக்டாக சைன் பண்ணியிருக்கான், அந்த அளவுக்கு இவங்க 2 பேரோடது டீப் லவ் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சிவா கேட்குறாங்க, என்ன மேடம் உடனே ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உடனே தான் பண்ண போகிறோம், எங்கள் டீன் கால் பண்ணி பேசிட்டாரு, அதனால் டாக்டரை கூட மும்பையிலேருந்து 1 ஹவரில் வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்கோம், சென்னையிலேருந்து 2 டாக்டர்ஸ் வராங்க, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சிவா என்ன மேடம் எப்படி சொல்கிறீங்க, நாங்கள் இன்னும் அட்வான்ஸ் பேமெண்ட் கூட கட்டல, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு எல்லா டாக்டரையும் வர வச்சு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு போயிட்டா அதுக்கான பில்லை யார் கட்டுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நர்ஸ் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்ககிட்ட பணத்தை நாங்கள் கேட்க மாட்டோம், ஏன்னா இந்த விஷயத்தில் நேரடியாக டீனே இறங்கியிருக்காரு, அவர் தான் எங்களுக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு, அதனால் பணத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, டீனே சொல்கிறாருன்னா ஒன்று பேஷண்ட் பெரிய இடமா இருக்கணும், இல்லை டீனுக்கு வேண்டப்பட்டவராக இருக்கணும், அதனால் பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது கரெக்டாக நடக்கும், நீங்கள் அமைதியாக நின்றுட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்படின்னு நர்ஸ் சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரொம்ப பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க, வீட்டில் அழகாக கோலெல்லாம் போட்டுட்ருப்பாங்க, நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க,
கேக் செய்கிறதுக்குலாம் வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்துட்டு அன்னதானம் போடுறதுக்காக ஒருத்தர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நந்தினி வந்துட்டு என்ன நடக்குது இங்கே, எல்லோரும் இவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க, என்னதானே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு அன்னதானம் வந்து சூப்பராக இருக்கணும், அறுசுவையும் இருக்கணும், கல்யாண விருந்து மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது, கோவிலில் வரவங்க அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாடு வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசி அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. நந்தினிக்கு எதுவுமே புரியாது. இங்கே என்ன தான் நடக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஐஸ்வர்யா, இங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன அத்தை, உங்களுக்கு இன்றைக்கி என்ன நாளுன்னே தெரியாதா, மறந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்க, என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அத்தை நீங்கள் இப்படி இருக்கீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ விஜய் அங்கே வராங்க. பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி என்ன நாளுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, அதை உண்மையாகவே உங்களுக்கு இன்றைக்கி என்ன நாள்னு தெரியாதா அப்படிலாம் கேட்க, எனக்கு சத்தியமாக தெரியல, என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போது விஜய் வந்துட்டு இன்றைக்கி சித்தர் சொன்ன மாதிரி விக்ரம் மாமா வந்து வீட்டுக்கு வரப்போகிறார்ல அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அதை கேட்டு நந்தினி வந்துட்டு ஓஹோ இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. விக்ரம் இந்த வீட்டுக்கு வருவான், ஆனால் பணமாக தான் வருவான் அப்படின்னு மனசில் நினச்சிட்ருக்கேன். அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு என்னத்தை அமைதியாகிட்டீங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, சித்தர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக விக்ரம் மாமாவும் மகாவும் இன்றைக்கி வீட்டுக்கு வரதான் போகிறாங்க, அதனால தான் இந்த ஏற்பாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திரும்பவும் ஐஸ்வர்யா இன்றைக்கி என்ன நாள்னு உண்மையாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை, என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி விக்ரம் மாமாவோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லு. அப்போ நந்தினி மனசுலேயே நினைக்கிறாங்க, இன்றைக்கி விக்ரமோட பிறந்த நாளாம், நீங்கள் எல்லாம் வந்து விக்ரமோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு தான் இவ்வளோ வந்து தடபடலாம் எல்லாமே பண்ணுறீங்களா, ஆனால் விக்ரமோட இறந்த நாளாக ஆக போகுது இன்றைக்கி அப்படின்னு வந்து மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன நடக்குதுன்னா, விக்ரம்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போது ஈஸ்வரனோ புவனாவை வந்து பணத்தை கட்டுறதுக்காக வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி முருகன்றவங்களை வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருக்கோம், அட்வான்ஸாக வந்து 5 லட்சம் கட்ட சொன்னாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு சார் இல்லை சார், அவருக்கு ஏற்கனவே வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, எப்படி பணமே கட்டலையே நாங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது தெரியல சார், எங்களுக்கு ஆப்ரேஷன் அவருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ புவனா வந்துட்டு ஈஸ்வரன் கிட்டே கேட்குறாங்க, ஒருவேளை அவங்க ஏழ்மையான குடும்பம் அப்படின்றதுனால வந்து ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, அப்போ ஈஸ்வரன் வந்துட்டு கிடையவே கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நான் விசாரிச்சிட்டேன், அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்களாம், அட்வான்ஸ் கட்டாமல் ஒரு சின்ன மாத்திரை கூட இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து அங்கேருந்து நேராக வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. ஆமாம் சார், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு காளிமுத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிடுவாங்க. மகாவை மட்டும் உள்ளே வர சொல்கிறாங்க. விக்ரம்க்கு ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.